அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்னைக்கு வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சர்வேயர் எக்ஸாம்லையும் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் எக்ஸாமோட ஆன்சர் கீயை வந்து வெளியிட்டிருக்காங்க. 19/1 அன்னைக்கு நடந்த இந்த எக்ஸாமுடைய ஆன்சர் கீயை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீயோட டீட்டெயில் லிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய லாகின்ல போனீங்க அப்படின்னா, வெப்சைட்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா, அதில் இந்த ஆன்சர் கீன்னு இருக்கும். அதில் போயிட்டு இந்த தேர்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ஆன்சர் கீயும் விட்டுருப்பாங்க. இல்லை ரீசெண்டாக நம்ம பார்த்தது இந்த இருக்குல்ல, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடியில் அதில் போனீங்க அப்படின்னா, இந்த இருக்கும் டென்டேட்டிவ்னு. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் எழுதின எக்ஸாம் எந்த எக்ஸாமோ சர்வேயர்னா அதை கிளிக் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதின எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் என்ன பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ண அந்த கொஸ்டின் அந்த ஆன்சரும் இந்த ஆன்சர் செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஆன்சர் தப்பாக இருந்து நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சேலஞ்சு, நீங்கள் அதில் போய் என்ன பண்ணுவீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்வேர் எக்ஸாமுடைய எல்லா இதுக்கும் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேம் தான் டிராஃப்ட்ஸ்மேன் கிளிக் பண்ணீங்கன்னா அவனுடைய இது ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணும், இது எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க அப்படின்னு கேட்க தேவையில்லை. நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஓனாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் கீ அனுப்புங்க, கொஸ்டின் அனுப்புங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பாக இருந்து உங்கள் ஆன்சர் சரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்குண்டான ப்ராப்பர் சோர்ஸு டாக்குமெண்ட் எடுத்து இந்த கீ இருக்கு இல்லையா, கீ சேலஞ்ச் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய உங்கள் நம்பர் எல்லாம் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அது எந்த கொஸ்டினு, என்ன ஆன்சரு, நீங்கள் எந்த புக்கில் எடுத்தீங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதையும் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு வந்த அறிவிப்பு இதுதான். ஆன்சர் கீயை வந்து இது பண்ணுறது. இந்த பார்த்தீங்களா, அந்த அவங்க வெளியிட்ட அந்த ஆன்சர் கீல அது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் பிப்ரவரி 1க்குள்ள அந்த ஆன்சர் கீ சேலஞ்சில நீங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். வேற எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல முறையா பாருங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சி விட்ட உடனே அத பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே ஃபீல் பண்ணி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த மாசம் வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ.